ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஜஸ்ட் ஒரு ஈவினிங் vlog தான். ஈவினிங் எப்படி டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஐலாண்டில் நாங்கள் இருக்கிற வீடு. இது வீட்டில் பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் 2 பெட்ஸ் வளர்க்குறோம். அதை நான் காட்டுறேன் இன்றைக்கி உங்களுக்கு. இந்த டக் பேர் டோஃபு, இந்த ரேபிட் பேர் ப்ரௌனி. ப்ரௌனி வந்து கிட்டத்தட்ட 1 year ஆச்சு எங்கள் கூட இருக்குது. டக் வந்து வாங்கி ஒரு 3 months தான் ஆச்சு. 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. இந்த 2 என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்க. இப்போ நான் வீட்டுக்கு வெளியே எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்படி வெளியே போனோன்னா ஜஸ்ட்டு வெளியே ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்கும். இந்த கிரவுண்டில் என் பிள்ளைங்க விளாண்டுட்டுருக்குறாங்க, என் ஹஸ்பண்டும் விளாண்டுட்டுருக்குறாங்க. ஈவினிங் டைமில் ஒரு 1 hour 1.5 hours நல்லா விளாடுவாங்க. ரொம்ப பக்கத்தில் தான், நமக்கு வந்து சேஃப் தான். அதனால் விளாண்டுட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அங்கே தூரத்தில் அவங்களுக்கு சன் தெரியுது. எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது. இன்றைக்கி அந்த பீச் நாங்கள் போகிறோம். ரொம்ப பக்கத்தில் தான். நான் போகிற வழி காட்டுறேன். ஐலாண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நமக்கு நம்ம ஊர் மாதிரி ரோட்ஸ்லாம் இருக்காது. இப்படி மண்ணாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து வில்லேஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன பூலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி டைம் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அப்புறம் ஏதாவது செடிகள் நிறைய வளர்ப்பாங்க. இங்கே அக்ரிகல்ச்சர் நிறைய உண்டு. அப்போ அதுவும் பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து பெட்டுனா பூனை மட்டும்தான் இருக்கும். நாய் வளர்க்க மாட்டாங்க. ஏதாவது பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க. அப்போ ஒரு பூனை இருந்துச்சு, அதுவும் பார்த்துட்டு கோகோனட் ட்ரீ இங்கே நிறைய இருக்கும். அப்போ அதெல்லாம் வரிசையாக ஏகப்பட்ட தேங்காய் கிடைக்கும், நமக்கு ஈஸியாக கிடைக்கும். எல்லா வீட்லேயுமே நல்லா மரம் வளர்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட வந்து இது பேஷன் ஃப்ரூட். இப்போ எல்லா வீட்லேயும் இருக்கும். அதையும் அப்படி நாங்கள் போகிற வழியில் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி போகன் வில்லாவும் இங்கே நிறைய கலர்ஸில் இருக்கும். இப்போ நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் நல்லா அழகாக இருக்கும். அது அந்த நம்ம மார்னிங் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பீச் கிட்ட நம்ம வந்துவிட்டோம். அங்கே வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. ஒரு கோழியும் வாத்தும் வளர்க்குற ஒரு ஃபார்ம் இருக்குது. அதையும் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு, இங்கே நிறைய கோழி வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து சிக்கன்லாம் வந்து நமக்கு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி தான் இம்போர்ட் ஆகி தான் வரும். வேறு நாட்டிலேருந்து தான் வரும். இங்கே வந்து அவ்வளோவா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. பீச் கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு சன் தெரியுதா? ரொம்ப அழகான ஒரு வியூ. இப்போ சாயங்காலங்கிறதுனால இப்போ சன் செட் ஆக போகுது. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். அது வந்து ஒரு ரெட் ஹாட் பாலாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அது அந்த கடலில் விழுந்ததை பார்க்கும்போது அந்த ஈவினிங் டைம் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வேவ்ஸே இருக்காது. இந்த ஐலாண்டில் வந்து எல்லாமே ரீஃப் ஏரியாஸுங்கிறதுனால அங்கே எந்த வேவ்ஸும் இருக்காது. ப்ளஸ் இன்றைக்கி வந்து லோ டைட், அதனால் அதில் வந்து ரொம்ப வேவ்ஸே இல்லாமல் ரொம்ப காமாக இருந்துச்சு. நம்ம நிறைய மீன் தெரியும் இந்த டைமில். அப்படி பார்க்குறப்ப மீன் போகிறதெல்லாம் நமக்கு கிளியராக தெரியும். அடிக்கடி நாங்கள் இந்த பீச்சுக்கு வருவோம். வந்துட்டு அப்படியே நாங்கள் போவோம். கொஞ்ச நேரம் பிள்ளைங்க விளையாடுவாங்க. 5 minutes 10 minutes ½ an hour அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போவோம். நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், அங்கே தூரத்தில் நியர்பை ஐலாண்ட் தெரியும். இங்கே வந்து பார்க்குறதுக்கு பக்கமாக இருந்தாலுமே அது வந்து போகிறதுக்கு எப்படி ஒரு 30 minutes 45 minutes ஆயிரும். அங்கங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கும். இது ஒரு ஐலாண்ட் லைஃப். சுற்றி எல்லா பக்கமும் கடல், நடுவில் வாழ்கிறது. அதே மாதிரி இந்த சாண்ட் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது வந்து ஒயிட் சாண்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு ரொம்ப சன்லைட் இருக்கும்போது அதை பார்க்க முடியாது, கண் ரொம்ப கூசும். அதனால் இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்னொரு டே வந்து உங்களுக்கு நான் மார்னிங் காட்டுறேன். நல்ல ஒரு ப்ளூயிஷ், ஒரு ப்ளூ கலரில் இந்த சீ தெரியும். இப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஐலாண்டில், அந்த ஐலாண்டில் வந்து இங்கே மக்கள் இல்லை. இப்போ சில ஐலாண்டில் தான் மக்கள் இருப்பாங்க. இங்கே மொத்தம் வந்து 26 அட்டால் இருக்குது. நம்ம ஊரில் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே அட்டால்ஸ் சொல்லுவோம். இங்கே 26 அட்டால்ஸ் இருக்குது. அதில் 1000க்கு மேலே ஐலாண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன ஒரு பூச்சி. இதை மாதிரி நிறைய நண்டு இங்கே பீச் சைடில் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அது அப்படி போயிட்டே இருக்கும், நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த கோரல்ஸும் நம்ம நிறைய பார்க்கலாம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் கோரல்ஸ் தான். இந்த கடல்லேருந்து இது வெளியே வந்து கிடக்கும். அதெல்லாம் எடுத்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பிள்ளைங்க. அப்போது இந்த மாதிரி ஹெர்மிட் கிராப் வந்து நிறைய அங்கே இருக்கும். நமக்கு நம்மளை எதுவும் ஹார்ம் பண்ணாது. நம்மளை அதை ஹார்ம் பண்ணாமல் இருந்தோன்னா அது அப்படி நமக்கு ஈவினிங் டைமில் பார்த்தோன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நிறையா ஹெர்மிட் கிராப் நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் பார்த்துருக்கேன். நல்லா இருந்தது. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு நிறையா இந்த விளையாடுறப்ப சோவிலாம் இருக்குல்ல, சங்கு, இது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பூச்சி தான் உள்ளே இருக்கும். அது அப்படியே இளைஞ்சிட்ருக்கும். பிள்ளைங்க அதை பிடிச்சி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஈவினிங் டைமில் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு
இன்றைக்கி ஸ்விம்மிங் போகல நாங்கள், அதனால் ஜஸ்ட்டு சன்னை மட்டும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு சின்ன விசிட் தான். இப்போ இன்னொரு கோரல்ஸும் பாருங்கள், இந்த மாதிரி நிறையா கோரல்ஸ் இருக்கும். இந்த மாதிரியும் கோரல்ஸும் நிறையா கிடச்சிது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா, பாய்.